ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி ஒரு இறால் சம்பல் செய்து சாப்பிட்டுருக்கீங்களா? செய்து சாப்பிடாட்டி இன்றைக்கே போய் செய்து பாருங்க. அவ்வளவு சுவையான இறால் சம்பல் உடனடியாக நீங்கள் செய்து சாப்பிட்றீங்க. சோத்துக்கு புட்டுக்கு நல்ல முரண்டு பானோட சேர்த்து சாப்பிட்றீங்கல்ல, கார சாதமாக சும்மா தூக்கலாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. என்னென்னு செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இறாலில் சம்பல் செய்ய போகிறோம். ஆனால் இந்த சம்பல் வந்து நாங்கள் உடனடியாக சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த அடுத்த வீடியோவில் நான் வச்சு சாப்பிடக்கூடிய சம்பல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் பெரிய பிளாக் டைகர் இறால் எடுத்துருக்கேன். அதை துப்புரவு செய்து எடுப்போம். ஓகே, இறால் நோண்டியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் எடுத்து நாங்கள் இனி மேரினேட் பண்ணுவோம். ஒரு தேக்கரண்டி சில்லி பவுடர், கால் தேக்கரண்டி மஞ்சள் பவுடர், கால் தேக்கரண்டி உப்பு, எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக மேரினேட் பண்ணிட்டு நாங்கள் எப்போ எண்ணெய் கொதிச்சு வந்துட்டுது, நாங்கள் துப்புரவு செய்ததால் நல்ல வடிவாக பொரிச்செடுப்போம். இறால் பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இறாலை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வைப்போம். உடனே சாப்பிட்றேன் இப்படி பிடிக்கிறேன். ஏன்னா இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்குரிய வீட்டு தேவைக்கிட்டேன். நல்லா பொரிச்செடுறதால நாங்கள் ஒரு பேப்பர் டவலில் போட்டு வைப்போம். சரியா? அதே எண்ணெய்க்கு இல்லை 6 காஞ்ச மிளகாய், 5 பச்சை மிளகாய், 4 உள்ளியையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். பொரிச்ச மிளகாய் எல்லாத்தையும் நாங்கள் இதை எடுத்து வைப்போம். அதே எண்ணெய்க்கு இல்லை நாங்கள் 2 கருவேப்பிலையும் பொரிச்செடுப்போம். நான் 2 தக்காளி பழத்தை ஒரு 5 நிமிஷம் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்க போகிறேன். நான் சுட இல்லை, அதனால் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்கிறேன். இந்த பாட்டை இடித்ததால் ஒரு டிஷ்ஷுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்க நோம்பலாக சின்ன வெங்காயம் தான் போடணும். எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தான் போட்டு அடிக்கிறேன். வெங்காயம் அடித்து கொண்டு நாங்கள் பொடிச்சு வச்சு மிளகாயையும் சேர்த்து அடிப்போம். பார்த்தீங்களோட நாங்கள் பொடிச்ச இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்வோம். உண்மையாகவே சம்பள வாசம் மாதிரி நல்ல வாசம் அடிக்குது, சாப்பிடணும் மாதிரி. இதோட நாங்கள் தான் பொடிச்சு வச்ச உள்ளியை தோலோடையே அடிப்போம். பொடிச்சு வச்ச கருவேப்பிலையை நேரடியாக நாங்கள் இறாலுக்குள்ளேயே சேர்த்து கொள்வோம். இடித்து வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். வாசம் இப்பயே மூக்க துளைக்குது, சாப்பிடணும் மாதிரி அந்த டெம்டேஷன் ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. 10 ஏக்கரண்டி அளவு மிளகு தூள் சேர்த்துக்கொள்வோம்.
நாங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்ச தக்காளி பழம் நல்ல வடிவாக வெந்து வந்துருக்குது. நாங்கள் இந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டு அதையும் நாங்கள் இந்த தக்காளி பழம் சம்படுக்கு இறால் சம்படுக்கில் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்ச தக்காளி பழத்தையும் நாங்கள் சாப்பிட இந்த உரலில் குத்தி போட்டு அதையும் இந்த சம்படுக்கில் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு போட்டு நாங்கள் உப்பு பார்ப்போம். ஒரு 3/4 தேக்கரண்டி அளவு உப்பு போடுறோம். ஏன்னா நாங்கள் உப்பு ராடுக்க பொரிக்க மட்டும்தான் சேர்த்தது. எல்லாத்தையும் போட்டு நல்லா நாங்கள் பிசைஞ்சு விடுவோம். இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். இதோட தேசிக்காய் பொடியும் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் தேசிக்காய் அப்படி சேர்த்திங்கன்னா சுவை வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் பச்சையாக செய்து சாப்பிடல, உடனடியாக சாப்பிட்றதுக்கு இதை சேர்த்துக்கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், சேர்க்க தேவையில்லை. சேர்த்தா இன்னும் கூட நல்லா இருக்கும்.